உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரட்ன தெரிவு. மனோ கணேசன் உள்ளிட்ட 4 புதிய எம்பிக்கள் பதவியேற்பு. அரிசிக்கு இனி QR குறியீடு. உற்பத்தியாளர்கள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. பார் பெர்மிட்டுக்கு சிபாரிசு செய்தவர்கள் பதவி விலகுங்கள் என்கிறார் முன்னாள் MP. பேருந்தில் மோதி பெண் மரணம். சாரதி மற்றும் நடத்துனர் நையப்பிடைப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்பு நீக்கம். அனுரவின் அடுத்த அதிரடி. பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விக்ரமரட்ன தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதிய சபாநாயகர் பதவிக்கான முன்மொழிவு பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் கொண்டுவரப்பட்டதுடன் சபைத் தலைவர் பிமல் ரட்நாயக்கு அதனை உறுதிப்படுத்தினார். 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அசோக ரன்வெல கல்வி தகுதி தொடர்பில் எழுந்த சர்ச்சையால் ராஜினாமா செய்ததை அடுத்து சபாநாயகர் பதவி வெற்றிடமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பாராளுமன்ற உறுப்பினராக பிரதி சபாநாயகர் முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக பைசர் முஸ்தபா இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். பிரதி சபாநாயகர் முன்னிலையில் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இதனையடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்தனர். சுஜீவ சேனசிங்க, மனோ கணேசன், முகமது ஸ்மைல், முத்து முகமது ஆகியோர் சத்திய பிரமாணம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு தொடருமானால் அரிசிக்கும் QR குறியீடு கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்படும் என்று திச மகாராம அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் WH ஹாமினி தெரிவித்துள்ளார். அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையில் அரிசி மற்றும் நெல் விலைகள் எப்போதும் 2 அல்லது 3 பெரிய ஆலை உரிமையாளர்களால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு அரசாங்கமும் அவர்கள் கூறிய விலைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். இந்த முறையும் அரிசியின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க முடிந்தது. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் அரிசி உற்பத்தியாளர்கள் எப்போதும் விலை கட்டுப்பாட்டின் கீழ் அரிசியை வாங்குகின்றனர். ஆனால் கடை வீதிகளில் விலைவாசி உயர்ந்துள்ளதால் நாட்டில் கிடைக்கும் அரிசியை அதிக விலை கொடுத்து வாங்கி சேமித்து வருகின்றனர் என்று அவர் கூறினார். பார் பெர்மிட் வழங்குவதற்கு சிபாரிசு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியது போன்று பதவி விலக வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் கலாநிதி பட்டம் தனக்கு இருக்கிறது, அதனை தற்போது நிரூபிக்க முடியாது என்பதால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அது ஒரு நல்லதொரு விடயம், அதை நான் வரவேற்கிறேன். இதேபோன்று மற்றவர்களும் ஏனைய விடயங்களுக்காக விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம்தான். பார் பெர்மிட் எடுத்தவர்களும் தாமாகவே விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம். விக்னேஸ்வரன் தான் பார் பெர்மிட் கொடுத்து விட்டேன் என தெரிவித்து அவர் தேர்தலில் போட்டியிடாமல் கொழும்புக்கு போய்விட்டார். ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய பேர் பெர்மிட் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது. அதை சிபாரிசு செய்தவர்கள் யார் என்ற தகவல் இன்னும் வரவில்லை. அந்த தகவல் வருகின்ற போது சிபாரிசு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியதை போன்று விலக வேண்டும். அதனை மகிழ்ச்சியாக நாம் வரவேற்போம் என்று M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹெட்டன் தடவழி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வெள்ளம்பட்டியில் கொட்டைகாவத்து பகுதியில் மோட்டார் சைக்கிள் வீதியின் குறுக்கே சறுக்கி விழுந்த போது அதில் பயணித்த பெண் மீது பேருந்து ஏறி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனருடன் கோபமடைந்து அவர்களை கொடூரமாக தாக்கியுள்ளனர். சாரதி தன்னை தாக்க வேண்டாம் என கெஞ்சிய போதும் மக்கள் அவரை தொடர்ந்து தாக்கியதனால் சாரதிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் தாக்குதலில் காயமடைந்த பேருந்தின் சாரதி வில்லம்பட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்ட போதிலும் வெல்லம்பட்டி போலீஸ் அதிகாரிகள் சாரதியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை. விபத்து தொடர்பான சட்டத்தை உரிய முறையில் நிறைவேற்றுவது போலீசாரின் பொறுப்பாகும் என்று டிப்போ கட்டுப்பாட்டு அதிகார சபை கூறியுள்ளது. அத்துடன் போலீசார் தமது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றிய போதும் விபத்து இடம்பெற்ற இடத்தில் இருந்த சிலர் சாரதியையும் நடத்துனரையும் தாக்கியுள்ளதை வன்மையாக கண்டித்துள்ளனர். சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கிய நபர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த வெல்லம்பட்டி போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஹெட்டன் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போ ஊழியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
முன்னாள் ஜனாதிபதிகளின் ராணுவ பாதுகாப்பு நீக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி காவல்துறை அதிகாரிகளை தவிர முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் உள்ள அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களும் அடுத்த வாரம் முதல் திரும்ப பெறப்படுவார்கள். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று விசேட அறிக்கையொன்றை அவர் விடுத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். கடந்த 11 மாதங்களில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது மனைவிகளின் பாதுகாப்பிற்காக 1448 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அண்மையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறையினரில் 116 பேர் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பசிபிக் பெருங்கடலில் உள்ள வெனுவாட்டு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இன்று காலை ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 7.3 பதிவாகி இருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போர்ட்விலா பகுதியில் இருந்து மேற்கு திசையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் நிலத்துக்கடியில் சுமார் 43 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நியூசிலாந்தை சுற்றியுள்ள தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள அதேவேளை இதன் காரணமாக சுமார் 1 மீட்டர் அதாவது 3 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பியதால் இந்த சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரட்ன தெரிவு. மனோ கணேசன் உள்ளிட்ட 4 புதிய எம்பிக்கள் பதவியேற்பு. அரிசிக்கு இனி QR குறியீடு. உற்பத்தியாளர்கள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. பார் பெர்மிட்டுக்கு சிபாரிசு செய்தவர்கள் பதவி விலகுங்கள் என்கிறார் முன்னாள் MP. பேருந்தில் மோதி பெண் மரணம். சாரதி மற்றும் நடத்தினர் நையப்பிடைப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்பு நீக்கம். அனுரவின் அடுத்த அதிரடி. பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.